கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இணைந்த ஒவ்வொரு தேவாதி தேவனுடைய நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் நம்மளுடைய மீட்டிங் இல்லை, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. எங்களுக்கு அநேக நான் பிலிவர்ஸ் குடும்பம் எங்க சபைக்கு வரும்படியாக, சபை நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் பெரிதான காரியத்தை பண்ணாரு. எங்க சபையில இது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க வரல. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமான கோல்டு வெதரு, பயங்கரமான ஸ்னோ ஸ்டாம் மாரி நாங்க எல்லாருமே நடுங்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் எங்களோட இருதயத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இன்வைட் பண்ணிருக்கோம், அவங்களா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வந்ததே கிடையாது. ஆனா இந்த வாட்டி இந்த தடவை பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தர் அநேக பேர் அநேக மக்களை கொண்டு சபையை நிரப்பினாரு. அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கும். ஏதாவது ஒரு நாள்ல அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்துல ஆணித்தரமாக பதிந்து அந்த வார்த்தை ஆவியானவர் அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நினைப்பூட்டுவாராக சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். வருகிற நாட்கள்ல அந்த அந்த விளைச்சலை நாங்க காணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு உங்களுக்காக நன்றி. இந்த நாளே நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா மறுபடியும் அண்ணன் வந்திருக்காரு. நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நேத்து தான் நான் பேசுறேன் நானு. ஓகே, நான் வரேன்டா அப்படின்னாரு. ஓகே, அது தெரியல. நான் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அது அட்வான்டேஜ் அப்படின்றதோட உரிமை அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் நானு. ஓகே, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இரு கரத்தை என்ன சொல்றது, எப்பவுமே கைகளை பாத்தீங்கன்னு ஆண்டவர் சிலுவையில மறிச்ச போல ஆண்டவர் எப்பவுமே விரிச்சுதான் எங்களை கட்டி பிடிப்பாரு. அந்த பாசத்திற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணனை கொடுத்த தேவாதி தேவனுக்காக நன்றி செலுத்துறேன். வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஓகே, ஹல்லேலூயா. ஆனா தேங்க்யூ சோ மச் எங்களோட இணைந்ததுக்காக. நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போனா நீங்க மியூட்ல இருக்கீங்க. இப்போ ஓகே. ஆனா திரும்ப மியூட்ல போயிட்டீங்க. நீங்க அன்மியூட் பண்ணும். வந்துச்சா? கேக்குதுண்ணா கரெக்டா கேக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்கள்ல சந்திப்பதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரி. வருடங்களை காண செய்த தேவன், நம்மை ஆரம்பத்தை காண செய்த தேவன் முடிவையும் காண செய்ய வல்லமை உள்ளவராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் கண்டிப்பாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு சாதகமாக்கி நம்மை எல்லா இந்த உலகத்திற்குரிய எல்லா தீமையிலிருந்தும் ரட்சித்து நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து அவர் நம்மை தேற்றுகிற, அவர் நம்மை ஆற்றுகிற, நம்மோடு கூட இருக்க போகிற நாட்கள் வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே அருமையான சகோதரனை சந்திக்கிறதுல, இந்த ஃபெலோஷிப்பை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதனாலதான் நான் எப்பவுமே எப்ப கூப்பிட்டாலுமே வந்துடுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா உண்மையிலே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கர்த்தர் வராமே. அல்லேலூயா. நம்ம வார்த்தைகளுக்கு நேராக சொல்வோம். இன்னைக்கு தேவன் தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமர்ந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில காரியங்கள் தான், ஆனா தெரியாத சில விஷயங்கள். அதனால கொஞ்சம் கவனமா கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, ரொம்ப அழகா வேதம் சொல்லுது, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. நேற்று தினம் அருமையான என் சகோதரன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார். நம்முடைய அவயவங்களை எப்படி நீதிக்கு
அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத குறிச்சு அண்ணன் பேசிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு there is a thing. ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மரணம் ஏற்பட வேண்டும். மரணம் ஏற்பட்டாதான் ஒன்று போனாதான் மற்றொன்று வர முடியும். இது தேவனுடைய நீதி. மெத்துசலா இங்க இருந்து போனாதா? மெத்துசலாவா இங்க இருந்து போனாதான், மெத்துசலா இங்க இருந்து போனாதான் வெள்ளம் வர முடியும். ஏசப்பா இங்க இருந்து போனாதான் சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வர முடியும். அப்படி நாம செத்தால் ஒழிய, நாம் பாவத்துக்கு செத்தால் ஒழிய நாம நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது. கிறிஸ்துமஸ் அதுவும் காலையில இயேசு பிறப்பப்போ வந்து சாவெல்லாம் குறிச்சு பேசுறானே நினைக்காதீங்க. கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள பிறக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் அதை பேசுறேன். கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணும்ன்றதுக்காக. இந்த காரியத்தை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னே, படிங்க அத, உலக தோற்றத்திற்கு முன்னே 1 கொரிந்தியர் 2:7 உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். ஆமே. சிலுவை குறித்ததான உபதேசங்களை குறித்து சொல்லும் பொழுது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. உலக தோற்றத்திற்கு முன்னே மறைக்கப்பட்ட அந்த ரகசியமான தேவ ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அது மிகப்பெரிய ஒரு ஞானம், தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஞானம். ஒரு முறை நம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரை அந்த பரிசேயனாகிய நிக்கோதேமு சந்திக்கும் பொழுது, நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தால் வழி இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்ல. யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். இப்போ ஒரு காரியத்தை குறித்து வேதம் ரொம்ப அழகா தெளிவா பேசுது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சாவை குறித்து பேசுகிறது, ஒரு மனிதனுடைய பிறப்பை குறித்து பேசுகிறது. இந்த ஒரு மனிதனுடைய மரணமும் ஒரு மனிதனுடைய பிறப்பும் ஒரு இடத்துல, நாம ஒரு விஷயத்துக்கு, ஒரு காரியத்துக்கு முழுமையா நாம சாகணும், ஒரு முழுமையான ஒரு பிறப்பு உண்டாகணும். இந்த காரியத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்தது. இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா ஆண்டவரே அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்வியலும் மாறணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய காரியம் எல்லாமே மாறணும். எல்லா விஷயங்கள்ல நம்ம வெளியே வரணும். ஒரு புது விஷயத்துக்கு உள்ள போகணும். அந்த பழைய விஷயங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அந்த விஷயங்களுக்கு செத்தவர்களாக இருக்கணும், மரணம் அடைஞ்சிருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு புது உணர்வு, புது விருப்பம், புது சிந்தை, புதிதான வார்த்தைகள், புதிதான பார்வை, புதிதான கிரியைகள், புதிதான நடத்தைகள். எவ்ரிதிங் இஸ், எல்லாமே புதுசு.
பழைய மனுஷன்றது இல்ல, முழுக்க முழுக்க எல்லாமே புது விஷயம். ரொம்ப அழகா தெளிவா சொல்ற, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா. தேவன் இந்த பூமிக்கு வந்தது, நம்ம என்ன சொல்லுவோம், நான் மரித்ததுமே உயிரோட கூட என்னை எழுப்புவதற்காக தேவன் வந்துட்டார், தேவன் வந்தார் இங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், குட். அது ஒரு விதத்துல சரியான விஷயம்தான். அவருடைய ரகசிய வருகையின் பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட போக போறோம். அதுல உண்மை, அது மறைக்கப்பட முடியாத ஒரு உண்மை. எஸ், குட். ஆனா ஆக்சுவலா தேவன் இங்க வந்தது அந்த ஒரு காரியத்துக்காக மாத்திரம் இல்ல, அது சரீர மீட்பு, அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும் இல்ல. தேவன் இங்க வந்தது நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில அறையிறதுக்கு. ஒரு பெரிய மரணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துவதற்காக. ரொம்ப எக்ஸாக்டா சொல்ல போனா தான், என்னுடைய பாவங்களுக்கு, என்னுடைய சாபங்களுக்கு, என்னுடைய பலவீனங்களுக்கு, என்னுடைய அக்கிரமங்களுக்கு, என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய கட்டுகளுக்கு, மரணத்தை உண்டாக்குகின்ற எல்லா காரணிகளுக்கும் நான் இன்று முதல் மரித்தவன். எப்படி சிலுவை நம்முடைய பாவங்களை, சாபங்களை, கட்டுகளை, நோய்களை எல்லாவற்றையும் சுமந்ததற்கான அடையாளம் சிலுவை. அப்படி ஒரு அடையாளத்தை தேவநீதியாக தேவன் கொடுத்தார். ரோமர் 6:3, ரோமன் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றது. அந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு. அது ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு அடையாளம் இல்ல, உண்மையான ஒரு மரணம் உங்களுக்குள்ள நடந்தால் ஒழிய, உண்மையான உங்களுடைய பாவ பழைய மனுஷன் செத்தால் ஒழிய, அவன் களைந்து போடப்பட்டால் ஒழிய, ஒரு புது பிறப்பு நமக்குள்ள உண்டாகி வளர்வதற்கு சாத்தியம் இல்லை. கிறிஸ்தவம் எதுல இருக்கு அப்படின்னா, நம்முடைய மிக ஆழ்ந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல. நாம இயேசப்பாவுடைய பழிய நேரடியா பார்த்தது இல்ல, பட் வி பிலீவ். நாம விசுவாசிக்கிறோம், அதன் மேலதான் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அந்த அவருடைய மரணத்தை போல ஒரு மரணத்தை, பாவத்துக்கான மரணத்தை நமக்குள்ள உண்டாக்கி ஒரு புது வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போறதுக்காகத்தான் இயேசுப்பா வந்தார். ஒரு புது வாழ்க்கைக்கு. இன்னைக்கு நாம கேட்கலாம், எஸ், நாங்க இப்ப எல்லாமே அந்த புது வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கிறோம், நாங்க அந்த புது வாழ்க்கையை தான் வாழ்றோம் அப்படின்னு நம்மளால எத்தனை பேரால நம்ம சரியா அது சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? செத்து போன ஒரு மனுஷன் திரும்ப வரதில்லை, வேதத்தின் படி இல்ல. மரிப்பதும் பிறகு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏசப்பா மரித்து உயிரோடு கூட எழுப்பினான்னா அது அடையாளமாக, முதல் பிறப்பாக உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்றத அடையாளப்படுத்துவதற்காக, நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை அவர் வெளியரங்கமாக செய்தார்.
ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உள்ள பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கு பாருங்க. எசப்பா சொன்ன மாதிரி மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். கொலோசையர் 2வது அதிகாரம் 13, 14, 15. Colossians chapter 2 verses 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். ரொம்ப அருமையா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அந்த 13வது வசனத்துல அவரோட கூட உயிர்ப்பித்து, இந்த உயிர்ப்பிப்பு எங்க நடக்குதுன்னா ஆவிக்குரிய ஒரு உயிர்ப்பிப்பு, ஒரு புதிய மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு ஜீவன். நாம ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்ம எல்லாமே செத்து போயிட்டோம். பாவத்துக்கு நம்ம செத்துட்டோன்ற அந்த உள்ளார்ந்த உணர்வு எனக்குள்ள வரணும். பாவத்துக்கு சாகுதல்ன்றது வெறுமன வெளி பழக்க வழக்கங்கள்ல மட்டும் இல்ல. இந்த வெளி பழக்க வழக்கங்களுக்கு மூலமா இருக்கிற வேறா இருக்கிற என்னுடைய சிந்தைகள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய உள்ளார்ந்த சுபாவங்கள் எல்லாமே மறிக்கணும். அது எல்லாமே எனக்குள்ள மறிக்கணும். ஒட்டுமொத்தமா அதத்தான் சுயம்னு சொல்றோம். அது எல்லாமே நமக்குள்ள மறிக்கணும். அது மறித்து ஒரு புதிய மனிதன், இதுவரைக்கும் நாம பழக்கப்படாத ஒரு மனிதன், ஒரு ரட்சிப்புக்குள்ளான ஒரு மனுஷன் அப்படின்னா இதுவரைக்கும் யூதர்களுக்கு இந்த வேதத்தை தவிர அவர்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் சுட்டி காட்டுவதற்கு நிறைய நூல்கள் இருக்கு. தல்மூத், மிஷ்னாயிம் அப்படின்னு நிறைய நூல்கள், நிறைய அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் இல்லைன்னாலும் தேவனே அதை கொடுத்தார் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. ஒரு வேத வல்லுநர் இத படிக்கும்போது அவர் இப்படி எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் எதற்காக அந்த சீரியா தேசத்துல இருந்து கானானுக்கு வரவழைக்கப்பட்டார்? ஏறத்தாழ 25 வருடங்கள் என்ன நடந்தது? ஏன் தேவன் அந்த வார்த்தையில ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ரொம்ப அழகா அருமையா சொல்லியிருப்பாரு. ஆபிரகாம் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும். கர்த்தர் ஆபிரகாம எதுக்கு தெரிவு செய்தார்னா ஒரு புது மனிதனாக மாற்றுவதற்கு. அவன் தேசத்தினுடைய கலாச்சாரங்கள், அவன் தேசத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அவன் தேசத்தினுடைய சட்ட திட்டங்கள், அவனுடைய தேசத்தினுடைய காரியங்கள், அது எல்லாவற்றையும் களைந்து அவனுடைய இனத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய இனத்தினுடைய வழிபாடுகள், அவனுடைய இனத்தினுடைய எல்லா காரியங்களையும் களைந்து, அவனுடைய தகப்பன் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் களைந்து ஒரு புது மனுஷனா கர்த்தருடைய காரியத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, ஒரு புது மனிதனாக மாறல அப்படின்னா நம்மளால கர்த்தருடைய காரியத்தை சுதந்திரிக்க முடியாது.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் அவனுக்கு குழந்தை இல்ல. ஏன் ஆபிரகாமால அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த அடுத்த வருடமே அவனுக்கு குழந்தை கொடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்? அவனுடைய சிந்தைகளுக்குள்ளாக, அவனுடைய உணர்வுகளுக்குள்ளாக, அவனுடைய விருப்பங்களுக்குள்ளாக இருந்த அந்த பழைய மனுஷன் ஒட்டு மொத்தமாக அழிய வேண்டும். ஒரு சீரிய தேசத்தானை, ஒரு விக்கிரக வழிபாடுள்ளவனை, மனிதர்களை பலியிடுகிற வழக்கமுடைய ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவனை தேவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே அவனுக்கு பலனளிச்சிட முடியாது. அப்ப என்னதான் செய்ய முடியும்? அவனை ஒரு புது மனுஷனா மாத்தணும். அவனை ஒரு புது பிறப்பாக, ஒரு புதிய மனிதனாக அவனை மாற்றணும். அவனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், அநேக விஷயங்களை. தேவனே ரொம்ப அருமையா அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்துல தேவன் அந்த 14வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 14, ஆதியாகமம் 14ல வானத்தையும் பூமியும். ஆமென். ஹல்லேலூயா. சாரி, 14ல 18ல, ஆதியாகமம் 18ல 19வது வசனத்தை படிங்க. 18-19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ரொம்ப அழகா வேதம் சொல்லுவாங்க, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். அப்போ வந்த இந்த ஆபிரகாமுக்கு, சீரியா தேசத்துல இருந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்த ஆபிரகாமுக்கு தேவனுடைய நீதி கற்பிக்கப்படுகிறது, தேவனுடைய வாழ்வியல் முறை கற்பிக்கப்படுகிறது, தேவனுடைய நியாயங்கள் கற்பிக்கப்படுகிறது. அவருடைய வழியை தேவன் காமிக்கிறாரு. என்ன செய்யணும், எப்படி வாழணும், என்னென்ன எல்லா காரியங்களையும் ஒரு புது கலாச்சாரத்துக்கு உள்ளாக, ஒரு புது வாழ்வியல் முறைக்கு. அது வெறுமன வெளிப்படையான ஒரு வாழ்வியல் முறை மட்டும் இல்ல, உள்ளார்ந்த ஒரு ஐபிராத் நதியை தாண்டி வந்ததினால் அவனுக்கு எபிரேயன் என்று பெயர் என்று வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அவன் தான் முதல் எபிரேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிராத் நதியை தாண்டி வந்ததுனால மட்டும் இல்ல, ஐபிராத்துக்கு முன்பு இருந்த அந்த சீரியா தேசத்தினுடைய சகல காரியங்களையும் தாண்டி அவன் இங்க வந்து ஒரு புது மனிதனாக, ஒரு புது கலாச்சாரத்துக்குள்ளாக, ஒரு புதிய பழக்க வழக்கங்களுக்குள்ளாக, ஒரு புதிய உணர்வுகளுக்குள்ளாக, ஒரு புதிய சிந்தைக்குள்ளாக, ஒரு புதிய வழிக்குள்ளாக, ஒரு புதிய கீழ்ப்படுதலுக்கு உள்ளாக அவன் வந்தான் பாருங்க. ஒரு புதிய வழிபாட்டு முறைக்கு உள்ளாக வந்தான் பாருங்க. அதுதான் அவன் ஐபிராத் நதியை தாண்ட வரைக்கும் அவன் ஒரு கல்தேயன், ஆபிரகாம் ஒரு கல்தேயன். ஆனா ஐபிராத் நதியை தாண்டி அவன் இங்க வரும்போது அவன் அங்க எபிரேயனாக மாற்றப்படுகிறான். அந்த மரண ஆட்சை கடக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு மரணமும் ஒரு பிறப்பும் உண்டாகணும். தேவன் அந்த
மரணத்தை உண்டாக்குவதற்காகவும் பிறப்பை உண்டாக்குவதற்காகவுமே இந்த பூமிக்கு வந்தார். கலாத்தியர்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது. Galatians chapter 2 verses 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைச்சிருக்கிறேன். எதுக்காக? எதுக்காக? எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து அவனை சந்ததிகளின் தகப்பனாக முற்பிதாவாக தேவன் தெரிந்து கொண்டாரோ, அத மாதிரி என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக, அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக, நான் ரட்சிக்கப்பட்ட நாள், நான் மரணம் அடைஞ்சிட்டேன், நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், இனி எனக்குள்ள ஒரு புது சிந்தை உண்டாயிருக்கணும், இனி எனக்குள்ள ஒரு புது உணர்வு உண்டாயிருக்கணும், இனி எனக்குள்ள ஒரு புது விருப்பம் உண்டாகணும், இனி எனக்குள்ள பழைய சுபாவங்கள் களைந்து போடப்பட்டிருக்கணும், இனி எனக்குள்ள பழைய கிரியைகள் இருக்கக்கூடாது, இனி எனக்குள்ள பழைய நடத்தைகள் இருக்கக்கூடாது, என்னுடைய பார்வை புதிதாகணும், என் வார்த்தைகள் புதிதாகணும், என் கேட்குதலும் நுகர்தலும் புதிதாகணும், என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்தார். எனக்கு இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் கொடுக்கிற இந்த நாட்கள் எதற்கு அப்படின்னா, நான் அந்த ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்து ஜெயம் கொண்டு அவருடைய சமூகத்துல போகிறோம் அப்படின்றதுக்காக. இதுவரை இருந்த அந்த பழைய மனித வாழ்வு, இதுவரை இருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு நான் ஒரு புதிய மனிதன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவுக்கு உரியவன், நான் இயேசுடைய மனிதன் என்று அந்த இயேசுவு காட்டுகிற அந்த வழிகளில் நடந்து அவருடைய சிந்தை, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவருடைய சிந்தை, அவருடைய உணர்வு, அவருடைய விருப்பம், அவருடைய சுபாவங்கள் ஒரு புதிய மனுஷனுக்குள்ள நம்ம கேட்கலாம். நான் இதுவரைக்கும் நான் ஒரு பழைய மனுஷனா அந்த எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தது, நிறைய பாவங்கள் இருந்தது. அந்த பாவத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. சினிமா பார்க்க போனா ஒரு சந்தோஷம், பசங்க கூட சுத்தினா ஒரு சந்தோஷம், தண்ணி அடிச்சா ஒரு சந்தோஷம், எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. நாங்க நினைச்சோம் அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை. ஆனா இல்ல, கர்த்தர் சொல்றது இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, இதை விட ஒரு சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படிலாம் வாழ முடிய மாட்டோம். எஸ், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்குத்தான் தேவனுடைய ராஜ்யம்னு பேரு. நீங்க அங்க பரலோக ராஜ்யத்துல அந்த வாழ்க்கையை வாழணும்னு இல்லை, இங்கே நீங்க அந்த வாழ்க்கைய வாழ்வதற்காகத்தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அவரு நிக்கோதேமுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தை சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. ரோமர் 14:17, ரோமன் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமென்.
ஒரு புதுமையான ஒரு வாழ்வியல் முறை. இதுவரைக்கும் எனக்கு இருந்த அந்த வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கையில ஆண்டவரே என்னால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு, எஸ் வாழ முடியும். அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனாலும் விரல நீட்டி சுட்டி காட்டி குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய மனசுக்குள்ள உண்மையிலேயே எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாத, பாவ உணர்வும் இல்லாத ஒரு அற்புதமான தைரியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானம். கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா, மறுபடியும் நீ பிறந்துட்ட அப்படின்னா உனக்கு இது கொடுக்கப்படுது. எது? தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படுது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? அது நீதி உள்ள வாழ்க்கையை உனக்கு போதிக்கிறது. நீதி உள்ள வாழ்க்கையின்படி நடப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அது உனக்கு தருகிறது. நீதி உள்ள வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை, தேவ சமாதானத்தை உனக்குள் தருகிறது. சஞ்சலமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இது வரைக்கும் இந்த பாவங்கள்ல கிடைச்ச சந்தோஷத்தை காட்டிலும் அவருடைய பிரசன்னத்துல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. இப்பதான் புதுமையா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். நம்ம புது மனிதர்கள் ஆனதுக்கு அப்புறம், நம்ம மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம், மறுபடியும் பிறத்தல் அப்படின்றது ரொம்ப நம்ம எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுவோம். நாங்களா ரீபா, நாங்களா மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்தோம்னா கண்டிப்பாகவே பழைய மனுஷனை கலைந்து போட்டு இருக்கணும். பழைய மனுஷன் நமக்குள்ள இருந்தா மறுபடியும் பிறந்ததுக்கான அர்த்தம் இல்ல. நமக்குள்ள அந்த ஒரு புது மனுஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது இல்ல. நீங்கள் அந்த கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஒரு புது மனுஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த புது மனுஷனை நம்ம வளரணும். ரோமர் 8 ஆவியானவர் குறிச்சு ரொம்ப தெளிவா அழகா பவுல் எழுதிட்டு வரும்போது சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத எனக்கு சுட்டி காண்பிப்பதற்கு, வழிகளை சுட்டி காண்பிப்பதற்கு அந்த காலகட்டங்கள்ல சங்கீதக்காரன் கேட்கிறான், ஒவ்வொருத்தரும் கேட்கிறாரு, ஆண்டவரே எங்க உங்க பாதை எங்களுக்கு காமிங்க, உங்க வழி எனக்கு காமிங்க. ஆனா இப்ப காதுலே கேக்குது. ஏசாயத்துக்கு சொல்ல, உங்க காது கருங்களே, இதோ வழி இதுவே என்று கூறுகிற ஒரு சத்தம். ஆகவே நமக்குள்ள முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஒரு புது வாழ்விற்கு அச்சாரமாக கர்த்தர் உங்களை அழைத்திருப்பது, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு உண்மை. ஆனா அவருடைய அழைப்பு எதுக்கு அப்படின்னா, ஒரு புது வாழ்க்கைய, நீதியுள்ள வாழ்க்கைய நீங்க வாழணுன்றதுக்காக. ஒரு புது வாழ்வு, ஒரு புது மனித வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கை சந்தோஷமானது, அந்த வாழ்க்கை சமாதானம் உள்ளது, அந்த வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குற்றமற்றது, அந்த வாழ்க்கை பாவமற்றது. எனக்குள்ள அந்த உணர்வு, எனக்குள்ள அந்த நினைவு, எனக்குள்ள அது வரணும். அந்த உணர்வும் அந்த நினைவும் எனக்குள்ள வரும்போதுதான் நான் அந்த குற்றமற்ற வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் ரொம்ப அழகா தெளிவா சொல்ற காரியம், ஒரு புது மனுஷன், நியூ. இயேசுப்பா இங்க வந்ததுக்கான காரணமே, நீங்களும் நானும் ஒரு புது வாழ்வியல் முறைக்காக அதுல பழகணுன்றதுக்காக. எதுக்கு உங்களுக்கு சபை?
எதுக்கு உங்களுக்கு ஐக்கியம்? எதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ்? எதுக்காக? சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு, இன்னைக்கு நான் மீட்டிங்ல அட்டன் பண்ண தெரியுமா, நான் செய்தி கேட்டேன் தெரியுமா, அதுக்கு இல்ல. ஒவ்வொரு முறை தேவ வார்த்தை உங்களை சந்திக்கும் போதும் எது எனக்குன்னு ஆண்டவர் என்ன வச்சிருக்கீங்க, என்ன பேசுறீங்க ஆண்டவர், எனக்கான விஷயம் அதுல என்ன இருக்கு? கர்த்தர் கண்டிப்பாகவே கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதா தான் ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. இப்ப எனக்கான காரியம் என்ன ஆண்டவர், எனக்கு நீங்க சுட்டி காமிக்கிற காரியம் என்ன? என்னுடைய வாழ்வியல் முறை மாறணும். எனக்குள்ள இன்னும் ஏதாவது குறைவுகள் இருக்கா? நான் இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில இருக்கிறேனா? தேவன் விரும்புகிற வாழ்க்கையில இருக்கிறேனா? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறேனா? அவருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையில இருக்கிறேனா? நீங்க ரொம்ப தாராளமா உங்களுடைய முழு எண்ணமும் முழு சிந்தையும், நான் என்னுடைய அழைப்புக்கு நான் சரியா இருக்கிறேனா அப்படின்றதுல ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது நீங்க அதை செலவு. அவர் என்னை அழைத்தது நித்திய ஜீவனுக்கு தான், பரலோக ராஜ்யத்துக்கு தான் உண்மை. ஆனா அதற்கு செல்வதற்கு அவர் என்னை அழைத்தது ஒரு புது வாழ்வியல் முறைக்காக, ஒரு புது வாழ்வியல் முறைக்காக, நியூ லைஃப் ஸ்டைல். நியூ லைஃப் ஸ்டைல். நமக்கு நமக்கு நம்முடைய நியாயங்கள் தேவையில்லைங்க. மத்தவங்க நம்மள நீதிமான்னு சொல்லணும்ன்றதெல்லாம் தேவையில்லை. என்னை நியாயத்திற்கிறவர் என்னை நீதிமானா பார்க்கணும். என்னை நியாயத்திற்கிறவர் நான் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கதா சொல்லணும். என் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற, எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற, எனக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து அங்க சாட்சி சொல்லும் போது, எஸ் இவன் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், தேவனுடைய நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லணும். உலகம் 1008 சொல்லும், நீ செஞ்ச சரிப்பா, இப்படி செஞ்ச கூட நீ எப்படி பாடிப்ப, அது பேசக்கூடாதப்பா, அது தப்புதாப்பா, அவனுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான், அவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுன்னு உலகம் சொல்லும். உலகத்தின் பார்வையில, நம்முடைய பார்வையில அது சரியா கூட இருக்கலாம். ஏங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, அவனுக்கு எவ்வளவு விரோதம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனை மன்னிச்சிரு அப்படின்றாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுல பழகுறவங்களுக்கு அது மிகப்பெரிய கனிகளை தரும். தேவனுடைய வார்த்தையில பழகினவங்களுக்கு, தேவனுடைய எதிர்பார்ப்புகள்ல பழகுறவங்களுக்கு, தேவன் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் தெரியுமா. இவன் உண்மையாகவே நான் விரும்புகிற அந்த வாழ்வியல் முறைக்கு வந்துருவான், இவனுடைய சிந்தைகள் மாறும், இவனுடைய உணர்வுகள் எல்லாம் மாறிடும், இவனுடைய விருப்பங்கள் மாறிடும், இவன் சுபாவங்கள் மாறிடும், இவன் முழுமையா ஒரு தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய மனுஷனா. கர்த்தர் அதுக்குத்தான் அதிகாரமே கொடுத்தாரு. யோவான் 1:12 என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. எதுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அப்ப அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஒரு தனி வாழ்வியல் முறை இருக்கு. நான் அவரை அங்கீகரித்ததுனால, எப்பா யோசப்பா அப்படின்னு நான் சொன்னதுனால நான் அவருடைய பிள்ளை ஆயிடல. நான் அவருடைய பிள்ளை என்பதை வாழ்ந்து காட்டுவதனாலதான் நான். நாங்க யார் தெரியுமா, நாங்க யோசப்பாவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்றதுனால நம்ம பிள்ளைகள் ஆயிட முடியாதுங்க, முடியவே முடியாது. நான் அவருடைய பிள்ளைனா என்கிட்ட அந்த கனிய அவங்க எதிர்பார்ப்பாங்க. வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும், உங்க வேர் இயேசுவா இருந்தாதான் நீங்களும் பரிசுத்தமா தான் இருப்பீங்க. உங்க வித்து இயேசுடைய வார்த்தையா இருந்ததுன்னா நீங்களும் பரிசுத்தமா தான் இருப்பீங்க. வேற ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது இல்ல,
ஏன் என்னால பாவம் செய்ய முடியும்? ஏன்னா அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதே. என்னால பாவம் செய்ய முடியும்? ஏன் என்னால முடியாதுப்பா, நான் ஒரு புது வாழ்க்கைக்கு வந்துட்டேன். நான் பாவத்துக்கு செத்துட்டேன். பாவத்துக்கு செத்த நான் எப்படி பாவத்துக்கு பழைக்க முடியும்? நான் பாவத்துக்கு செத்துட்டேன். யாராவது குஷ்டரோகியோடைய கையால அப்படியே சாப்பாடு பிசைஞ்சு அவன் கொடுக்க சாப்பிடுவோமா? ஒரு குஷ்டரோகி உட்காந்து அவன் சாப்பாடை பிசைஞ்சு அவன் வந்து நம்ம கையில கொடுத்து அவன் நம்ம வாயில விட்டா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். உள்ளார்ந்த மனுஷன் அப்படியே இருப்பான், அந்த பழைய மனுஷன் அப்படியே இருப்பான். ஆனா நான் தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன், தேவனுக்கு தேவனை பத்தி நான் சொல்லுவேன். தேவனுக்கு என்னப்பா கர்த்தர் எப்படிப்பா அதை எதிர்ப்பாரு? எப்படிப்பா அதுல கனி வரும்? ஆவியனர் எப்படிப்பா கிரியை செய்வாரு? வார்த்தைங்க எப்படிப்பா கிரியை செய்யும்? முடியாதுல்ல. தேவனுக்கு நம்ம செலுத்துற பலி பரிபூர்ணமான பரிசுத்தமான ஒரு பலியா இருக்கணும். அதற்கு என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் கர்த்தரை பாக்குறாருல. நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா அவன் பரிமாற அந்த முறையை பாருங்க. அப்படியே அந்த 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 டிஷ் வச்சிருக்கிற அந்த பிளேட்டை பாருங்க, அந்த அந்த ஸ்டைல பாருங்க. அது எவ்வளவு அழகா பரிமாற, அதை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன தோணுது? ஏய், வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணல? நீங்க தேவனுக்காக எழும்புறதுக்கு முன்னாடியே தேவன் நீங்க எப்ப எழும்புவீங்கன்னு பார்க்கணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன நடந்தது தெரியுமா? அது வரைக்கும் சாமுவேலு ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே இருக்கலாம். ஏய், இவனா இவனா ஈசாயோட புத்திரர்கள். சாமுவேல் பக்கத்துல ஆண்டவர் நின்னுட்டு, ஏய் இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்லன்னு சொல்லிட்டே இருந்தான். கடைசியில 7 பேர் போயிட்டாங்க. ஈசாயிட்ட கேக்குறான், உனக்கு இவ்வளவுதான் புத்திரர்கள் இல்ல? ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனை நீங்க கூட்டு வா. அவன் செண்டின பேடி நீங்க அவனுடைய அப்படியே ரொம்ப சிவந்த பேடி அப்படி நினைச்சிடாதீங்க. அவன் அந்த பாலைவனத்துல உருண்டு புரண்டு அப்படியே செக்க செவேன்னு அந்த மண்ணோட வந்து நிக்கிறான். இது வரைக்கும் சாமுவேல் பக்கத்துல இருந்த ஆண்டவர் தப்புன்னு போய் அவன் பக்கத்துல போய் நின்ட்டாராம். தாவீது பக்கத்துல நின்னுட்டு, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னாராம். தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கு. அவருடைய வாழ்வியல் முறை கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது. அவருடைய இருதயத்துல பரிசுத்தம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில உண்மை இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அவன் பக்கத்துல வந்து நிக்கிறார் பாருங்க. அவன் மேல அபிஷேகம் பண்ணி அவன் எப்போ 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 என் ஜனங்களை ஆடுவான். இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு உள்ளேயும் தேவன் பார்க்கணும். நாம ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரை என்ன நீங்க எல்லா விதங்கள்லயும் என்ன தகுதிப்படுத்தணும். நான் இல்ல, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வரணும். எங்க வாழ்வியல் முறை மாறணும். எங்க வாழ்வியல் முறை மாறணும். இதுவரைக்கும் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தோம் அப்படின்னா, பாவத்தினுடைய ஆளுகைக்கு, பாவத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவம் அப்படியே கீழே நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை. அப்படியே 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி போயிட்டே இருக்கும். அந்த வல்லமையில இருந்து வெளியாகவே முடியாது. அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாம் மாட்டிட்டு இருந்தாங்க. அப்படி ஜீசஸ் இன்னைக்கு கர்த்தரை ஒட்டுமொத்தமா ஒழிச்சு
உன்னால அந்த பாவத்தினுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியாது, அதனுடைய அதிகாரத்தை மேற்கொள்ள முடியாது, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு எல்லாவற்றையும் அவர் செஞ்சு நமக்கு அந்த ஒரு ஒரு வாழ்வியல் முறைக்காக அவர் நமக்கு காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்காக பலியாகி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நான் உனக்குள்ள பிறக்கணும், கர்த்தர் உங்களுக்குள்ள பிறக்கணும், இயேசுப்பா உங்களுக்குள்ள பிறக்கணும், கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கணும். அவர் பிறக்கிறதுக்கு அந்த பழைய மனுஷன், அந்த பாவ மனுஷன், அந்த கேட்டின் மகன் அவன் சாகணும். அவன் சாகாம இவர் எப்படி வந்து அங்க உட்கார முடியும்? வீட காலி பண்ணாதாப்பா இன்னொருத்தர் வந்து உட்கார முடியும். நானும் வீட்டுக்குள்ள இருப்பேன், நீயும் வீட்டுக்குள்ள இரு அப்படின்னா நல்லாவா இருக்கும்? அது ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை குடும்பம் இருப்பீங்க? நான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற ஒரே விஷயம், நான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த பழைய மனுஷனை காலி பண்ணிடு. அவன் வீட்டை விட்டு வெளியே போட்டோம். அவன் வீட்டை விட்டு வெளியே போனாதான் நான் வீட்டுக்குள்ள வர முடியும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள். பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு சமாதானம் இருக்கும், அதை இங்க நீங்க அனுபவிக்கணுமா? கர்த்தர் கொடுத்துட்டாரு. பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அதை இங்கே நீங்க அனுபவிக்கலாம். எந்த வாழ்க்கையில? ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு தேவனோடு கூட சேருகிற அந்த நாள் வரையில நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த நீதியை உங்களால அனுபவிக்க முடியும். தேவன் தருகிற, தேவன் சொல்லுகிற நீதினு ஒண்ணு இருக்குல்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா தேவனுடைய நீதி. நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா கொடுக்கும் போது அவர் எப்படி கொடுத்துருவாருன்ற எண்ணத்தோட கொடுக்காது. கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, யோவானால் ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த நீதிகளை நம்ம தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, அவருடைய நீதிகளை நம்ம நிறைவேற்றணும். அவருடைய நீதிகள்ன்றது அவருடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய ஆலோசனைகள். அதை நீ நிறைவேற்று. அதுதான் வாழ்வியல், அதுதான் புது வாழ்க்கை. என்னுடைய நீதி, என்னுடைய ஞானம், என்னுடைய உலக அறிவு அது இல்லைங்க வாழ்க்கை. அது இல்லைங்க வாழ்க்கை. தேவனுடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? தேவனுடைய ஆலோசனைகளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? தேவனுடைய உபதேசங்களுக்குள்ளாக உங்களால போக முடியுதா? என் வாழ்க்கை வேறங்க, இந்த உலகத்துல வாழ்க்கை இல்ல. நான் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு செத்துட்டேன், இந்த உலகத்தின் கலாச்சாரத்துக்கு செத்துட்டேன், இந்த உலகத்தினுடைய சுபாவங்களுக்கு செத்துட்டேன், இந்த உலகத்தினுடைய சிந்தைகளுக்கு செத்துட்டேன், இந்த உலகத்தினுடைய உணர்வுகளுக்கு செத்துட்டேன், இந்த உலகத்தினுடைய எல்லா சுபாவங்களுக்கும் எல்லா விருப்பங்களுக்கும் நான் செத்துட்டேன். ஏன்னா எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணியாச்சு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ அடக்கம் பண்ணப்பட்டதுல இருந்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குற. பாவத்துக்கு மறிச்சதுல இருந்துதான் நீ ஒரு புது மனுஷனா எழும்புற. மறித்ததற்கு பிறகுதான் நீ எழும்புற. மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு கூட நம்ம வீட்டுக்கு வந்தா ஒத்துக்குவோமா? அப்போ நம்முடைய வாழ்வியல் முறை மாறும், நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் மாறும். எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு கர்த்தர் பரிசுத்தாவினரை கொடுத்திருக்கிறாரு. நீங்க வாழ்கிற வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஒரு சபையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுல வளரணும் என்பதற்காக, அவர்கள் பலப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எல்லா ஆயத்தங்களும், எல்லா காரியங்களும் அற்புதமா செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம சர்ச்சுக்கு போறதை காட்டிலும் பக்கத்துல டூருக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். தேவனுடைய காரியங்களை செய்வதை காட்டிலும் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உள்ளார்ந்த என்னுடைய விருப்பம் என்னன்றதை தேவனால அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய உள்ளார்ந்த வாஞ்சை என்ன? உண்மையாவே நான் இயேசுவை நேசிக்கிறேனா இல்லையா? உண்மையாவே நான் இயேசுவை நேசிக்கிறேன், உண்மையா நான் இயேசுவை நேசிச்சேன்னா எல்லாவற்றிலும் இயேசுக்கு முதலிடம் கொடுப்பேன். எல்லாவற்றிலும் அவரை மேன்மையா பார்ப்பேன்.
எல்லாவற்றிலும் அவரை கனப்படுத்துமே. என்னுடைய வாஞ்சை அதுவா இருக்கும். என்னுடைய செயல்பாடுகள் அதை நோக்கியதா இருக்கும். என் வார்த்தைகள் எப்போ இயேசு குறிச்சதா இருக்கும். என் சிந்தை எப்போ இயேசு குறிச்சதா இருக்கும். நான் இயேசுவை தள்ளி மற்றதை முன்னுக்கு கொண்டு வர மாட்டேன். நான் இயேசுவை தள்ளிட்டு மற்றதை முன்னுக்கு கொண்டு வர மாட்டேன். என்னுடைய மனதை பணத்தை ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை. ரோமர் 6:13, ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். 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 கர்த்தர் எவ்வளவு அருமையா அழகா சொல்றாரு பாருங்க. உங்கள் அவயவங்களை நீங்கள் பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். இதை எப்ப சொல்ற? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் நீதிக்கு. என் சிந்தை மாறணும். என் சிந்தை மாறினாதான் எனக்குள்ள அந்த தாட் வரும். இல்ல இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான். அப்ப என் அவயவங்களை நான் மாற்றுவதற்கு என் சிந்தை மாறணும், என்னுடைய உணர்வு மாறணும், பாவத்துல இருக்க விருப்பம் எனக்கு மாறிடணும், பாவத்தினால கிடைக்கிற சந்தோஷம் எனக்குள்ள போயிடணும். பாவத்தினால சந்தோஷம் இருக்கா? எஸ், அது ஒரு விதமான சந்தோஷம், அது ஒரு விதமான கிளர்ச்சி. ஆனா அது நிலையானது இல்ல. அது உங்களை கேட்டுக்கு கொண்டு போகிற வழி. ஆண்டவருக்குள்ள சந்தோஷம் இருக்கா? எஸ், அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். இந்த ரெண்டு சந்தோஷத்துக்கு நடுவுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ என்னுடைய அவயவங்கள் நீதிக்கு என்று அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க, இதை நான் சந்தோஷமா செய்யணும். ஐயோ அடிமைத்தன வாழ்வு அப்படின்னு நினைக்காதீங்க. இது அற்புதமான ஒரு வாழ்வு. நீங்க ஆண்டவருக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுங்க. ஏசுப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கை எவ்வளவு அருமையா நடத்துவார் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க எதை உங்களுடைய ஆதாரமாக கொண்டு இருந்தீங்களோ, எதை உங்க நம்பிக்கையா வச்சிருந்தீங்களோ, எது உங்க பலன் நினைச்சீங்களோ, எது உங்களுடைய மேன்மை நினைச்சீங்களோ, அது எல்லாவற்றையுமே கர்த்தர் தகர்த்தெறிவார். உங்க நம்பிக்கைகள் மாறும், உங்க ஆதாரங்கள் மாறும், உங்க மேன்மைகள் மாறும், உங்க நம்பிக்கை, உங்க பலன் மாறும், எல்லாமே மாறும். கர்த்தர் எல்லாத்தையும் மாறும். அவரே உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். அவர் அப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வாழ்வியல் முறையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அவரே உங்களுக்கு எல்லாமே மாறும். உங்க பலனா, உங்க நம்பிக்கையா, உங்க ஆதாரமா, உங்க ஜீவனா, உங்க சந்தோஷமா, உங்க சமாதானமா, உங்க திருப்தியா, உங்க எல்லாமா, எல்லாமுமா அவர் உங்களுக்காக எல்லாமுமாக மாறுவதற்கு அவர் ஆயத்தமாக. உங்க வாழ்க்கைய, உங்க சரீரத்தை அவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போமா? அவர் நம்முடைய எழுதியத்துல பிறந்த, அவர் நம்முடைய எழுதியத்துல பிறந்த கர்த்தர் எப்படி அவரை குறிச்சு ஒரு வார்த்தை நான் சொல்லி இதை முடிக்கிறேன். எபிரேயர் 12:2, Hebrew 12:2. Hebrew 12:2. ஹல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஹல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்பாக என்னங்க சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது? இயேசுக்கு முன்பாக என்னங்க சந்தோஷம் வைக்கப்பட்டது? ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ ஏறத்தாழ 10 மாதங்கள் கரு உருவானதுல இருந்து அந்த குழந்தைய தாங்கி தாங்கி அந்த குழந்தை தனக்குள்ள எட்டி உதைக்கிறது, அந்த குழந்தை தனக்குள்ள புரள்கிறதையும் ஒவ்வொரு காரியத்தையும் ரசிச்சு 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 அந்த குழந்தை எப்போ வெளிப்பட போகுது, அந்த குழந்தை எப்போ வெளிப்பட போகுது, அந்த குழந்தை எப்போ வெளிப்பட போகுதுன்னு பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி அந்த குழந்தை, அந்த குழந்தையுடைய முகத்தை பிரசவிச்சதுமே அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:10 சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை அநேக பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது தம்முடைய சந்ததியை, இயேசுடைய சந்தோஷம் எதுங்க? நீங்களும் நானும் தான் அவருடைய சந்தோஷம். நீங்களும் நானும் தான் அவருடைய சந்தோஷம். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அவருடைய பிள்ளைகள் தான் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் போட்டுதான் அவரு சிலுவையை முழுமையாக சகித்தார். நீங்க அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக, அவருடைய புத்திரர்களாக வளர வேண்டும் என்பதற்காக, அவரை போல உருமாற வேண்டும் என்பதற்காக யோவான் சொல்றார், இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், இனி நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் இன்னமும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஒப்பாக. இதை விட ஒரு தகப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன இருக்கு தெரியுமா? என் பிள்ளை என்ன மாதிரி. இப்ப அவருக்கு மேல யாருமே கிடையாதுங்க. நம்மளுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, என்னை விட நல்லா வர்ற பிள்ளை அப்படின்னு ஆசை இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மேல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா ஏசப்பாக்கு மேல எதுவுமே கிடையாது. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் என்ன மாதிரி, எனக்கு ஒப்பாக, என்னுடைய சந்ததி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய நிறைவு. எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அதை படிக்க பார்க்கலாம். அவருடைய நிறைவு எதுவா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். அவர் நிறைவு தான். எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவை நீங்களும் நடந்தாங்க. எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனுடைய நிறைவு அப்படின்றது, அவருடைய முழுமை அப்படின்றது நீங்களும் நானும் தான். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஒரு புது வாழ்வியல் வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நம்ம வாழ கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய சிலுவையை தியானிங்க. நாம பாவத்துக்கு செத்துட்டோன்றத முழுமையா நம்புங்க, விசுவாசிங்க. இனி பாவத்துக்கு நான் பிழைக்க மாட்டேன், பாவத்துல நான் வாழ மாட்டேன்றதுல உறுதியா இருங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷம், சமாதானம், நீதி உள்ள வாழ்க்கையும் உள்ள ஒரு வாழ்றதுக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த நாளில் கிறிஸ்து உங்களில் பிறந்து அந்த வாழ்க்கையை அவர் நலமானதாக மாற்றி தருவாராக. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கும் நல்ல தகப்பனே, கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கின்றோம். தேவன் தாமே உடைய சரீரத்தில் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீராச்சு. ஒரு புது வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறோம். நாங்கள் பாவத்திற்கு செத்து விட்டோம் என்கிற அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே நாங்கள் வாழ, அந்த புது வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு தகப்பனை உம்மோடு கூட நாங்கள் நேரத்தை செலவிட, வேதத்தோடு கூட நேரத்தை செலவிட, சபையோடு கூட நேரத்தை செலவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரார். எங்கள் வாழ்க்கை இதை சுற்றிலும் இருக்கட்டும் தகப்பன், மற்றவைகளை சுற்றி அல்ல, மற்ற இந்த உலக பிரகாரமான இன்பங்களை சுற்றி அல்ல, உம்மை சுற்றி, உம்முடையவைகளை சுற்றி, உமக்குரியவைகளை சுற்றி தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வளர, உம்முடைய பித்திரராய் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். தேவக்கரம் என்றும் ஆண்டவரே இதோ இங்கு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மாதம் அவர்களுக்கு ஒரு அருமையான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான, சமாதானமான மாதமாக இருக்கட்டும். நன்றி கூறுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் உன்னத நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். 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 Amen. Amen. Hallelujah. Thank you. Amen. இந்த மீட்டிங் நம்ம ஸ்டார்டிங்ல நான் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா என்னுடைய பையனுக்கு ஸ்கூல்ல ஒரு ஒர்க் கொடுத்தாங்க.
என்னன்னா வந்து அவங்க என்ன வந்து உனக்கு பிடிச்ச ஒரு பண்டிகையை சொல்லி அதை பத்தி நீ வந்து பேசி நீ வந்து ஆடியோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பண்டிகை வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அந்த கிறிஸ்மஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தாரு. அதை உலகமே வந்து கொண்டாடுது. அது மட்டும் இல்ல, அவர் எதுக்காக பிறந்தாருன்னா, அவர் எனக்காக என் பாவத்தை சிலுவையில சுமந்து மரித்தாரு. ஆமென். அதற்காக அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மீட்டிங் வந்து ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் நானு. ஆமென். ஆமென். இப்ப இந்த அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கடைசியா ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, ஆஹ் ஆண்டவர் வந்து நீதிக்கு ஆயுதமாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியமும் சரி, ஒர்ஷிப்ல பண்ணும்போது சொன்ன ஒரு காரியம், வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். தேவாதி தேவனுக்கு ஆமென். பக்கத்துல வலது, அவர் நமக்காக இறங்கி வந்தார். அந்த ஆமென். காரியமாக ஆமென். இருக்கட்டும். அதே போல என்னோட மனைவி வந்து ஒர்ஷிப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பிலும் குடிப்பிலும் இல்ல, அது தேவனுடைய அந்த ஆவியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் பார்த்து நான் அப்படியே உட்காந்து நான் வந்து இப்போ இந்த வார்த்தை வர வர நான் வந்திருக்கேன். எப்படி ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறாரு? ஆண்டவர் பேசுற விதத்த புரிந்தவங்களுக்கு மட்டும்தான் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஆமென். அல்லேலூயா. அப்பா பாரேன், அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு சந்தோஷமாக, அது எப்படின்னா வந்து அது சொல்ல வார்த்தை இல்ல பாருங்களேன். உண்மையாகவே தேவன் எதற்காக பிறந்தார் அப்படின்னா, ஒண்ணு பிதா அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக, அவருடைய காரியத்தை வந்து செய்து முடிப்பதற்காக. இன்னொன்னு, உங்களை என்னையும் நேசித்தத அவர் எப்படி காமிச்சார்னா, சிலுவையில 2 கையையும் விரித்து காண்பித்தார்ல. இந்த நாள்ல நீங்க நம்ம வந்து ஆஹ் பாவங்களை நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார் அப்படின்னா, இந்த வார்த்தையை படிக்கும் போது நீங்க அதை எப்படி வந்து கவனிச்சீங்கன்னு தெரியாது. நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, நான் இப்ப என்னுடைய பாவத்தை நான் சுமக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் என்னோட பாவத்தை சுமக்கிறேன். இப்போ இன்னொருத்தருடைய என் குடும்பத்தோட பாவத்தை நான் சுமக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பலு என் மேல வரும். ஓகே, இப்ப என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், சரி ஓகே, எனக்கு அவங்களாம் தெரிஞ்சவங்க, அவங்களோட பாவத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட பாவத்தை தூக்கி என் மேல வைக்கிறேன். இந்த வெயிட் கூட 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 என்னால வந்து அதை சுமக்க முடியாத ஒரு காரியமா இருக்குங்க. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் தேவாதி தேவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய, இந்த மனித குலத்தோடைய பாவத்தை ஒருத்தரால மட்டும்தான் சுமக்க முடியும். அதை அவர் செஞ்சு முடிச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் நீதிக்கு பிழைத்திருக்க முடியாத இருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய செயல்கள்னால அல்ல. நம்மளுடைய செயல்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ கேரள் போன அநேக வீட்லயும் சொன்னது காரியம், அதே போல வந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்க காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கன்னா, நம்மளால ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்ம அப்படி செய்ய முடியும்னா அவர் ஆண்டவரே கிடையாது. அதனால தெரிஞ்சுப்போம். அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார். அவருக்கு நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய முடியும், என்ன தெரியுமா? அவரோட வார்த்தைக்கு ஒபீடியன்ஸ். இயேசுவை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி. அநேக பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை செய்ய முடியாத நம்மள எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. அப்போ நான் பாக்குறேன், ஐயோ, ஒட்டுமொத்த காரியத்தையும் சுமந்து, அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால அவர் சுமந்தாருங்க. இங்க இருக்க ஒவ்வொருவருடைய காரியத்தையும் அவர் சுமந்திருக்காரு. நம்ம மீண்டும் பிறக்கும்படியாக நம்ம அவரை தேடி போகல, அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. அவர் தங்கத்தையும் வைரத்தையும் கேட்கவில்லை, நம்மளுடைய உள்ளத்தை மட்டும்தான் கேட்கிறார். நம்மளுடைய முடியையும், ஓகே, நம்ம கிட்ட இருக்க பணத்தையும் அவர் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உள்ளத்தை. அந்த உள்ளத்தை திறந்து கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைக்காக இந்த நினைப்பு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கணுங்க. எதற்காக கம்யூனியன் எடுக்கிறோம்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக, அவர் நமக்காக செய்த சாக்ரிஃபைஸ நினைவு கூறும்படியாக தானங்க. அந்த நினைவு கூறும்படியாக அநேக காரியத்தை நினைவு கூறணுங்க நம்ம. அதுல மிக முக்கியமான காரியம் அல்லேலூயா, அல்லேலூயா, அவருடைய சிலுவை. அவருடைய சிலுவை
நமக்கு அவர் பாவத்தை, நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்து அந்த காரியத்தை நினைவு கூறாமல் இருக்க முடியுமா? எல்லாவற்றையும் சிலுவையில பெர்ஃபெக்டா பெர்மனண்டா செஞ்சு முடிச்ச அந்த காரியத்தை நம்மளால நினைக்காம இருக்க முடியுமா? இப்ப மீண்டும் நமக்காக வரப்போறாரு, அதை நம்மளால நினைக்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா. அப்பா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்க நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு நாள் போதாது, ஒரு நாவு போதாது ராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, இந்த 2025 முடிகிற இந்த தருணத்துல கர்த்தராஜா, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட அப்பா கர்த்தராஜா, அப்பா உமது அப்பா கர்த்தராஜா கிருபைக்காக, தயவிற்காக, நீங்க சிலுவையில செய்து முடித்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அல்லேலூயா. அப்பா, அந்த 2026 கர்த்தராஜா, அப்பா கர்த்தராஜா, தேவாதி தேவன் அப்பா கர்த்தராஜா. அப்பா, இந்த 2026 எப்படி இருக்க போகுது அதை பத்திலாம் இல்ல ராஜா. நாங்க உமக்கு அப்பா கர்த்தர், நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எப்போ செஞ்சு முடிச்சிட்டீங்க ராஜா. நாங்க உமக்கு செய்ய வேண்டிய காரியத்துல நாங்கள் மிக கவனமாக இருக்கும்படியாக, நீங்க சொல்லுற காரியத்தை மாத்திரம் நாங்கள் செய்யும்படியாக ராஜா. எங்களுடைய கைகளையும், எங்களுடைய கால்களையும், எங்களுடைய சரீரங்களையும் ராஜா, எங்கள் சரீரத்தின் அவயங்களையும் உங்க கர்த்தர்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்க எல்லாரும் சொல்லுவோமா, எங்களுடைய சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்க நீதிக்கு ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் ராஜா. எங்களுடைய சரீரத்தை, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உமக்கிட்டு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை ராஜா, இந்த சிறு கூட்டத்தை கொண்டு ராஜா, அப்பா கர்த்தராஜா, ஒரு பெருங்கூட்டத்தை அசைக்கக்கூடிய அப்பா கர்த்தராஜா, கிருபையை நீங்க அப்பா கொடுக்க போவதற்காக ராஜா, 2026 கர்த்தராஜா, உமது நாமத்தின் மகிமைக்கென்று ராஜா நீங்க செய்ய போற காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த 2025 நீங்க எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்ட விசேஷமாக இந்த நாளில் அப்பா, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்ட அப்பா அண்ணாக்காகவும் ராஜா, அவருடைய சரீரத்திற்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், அப்பா கர்த்தராஜா, குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், சபைக்காகவும், சபையில அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும், சபை மக்களுக்காகவும் அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதுல சொன்னீங்களே கர்த்தராஜா. அப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து சொன்னீங்க ராஜா. அப்பா, இந்த சபை கர்த்தராஜா, அப்பா அப்பா, சபையில இருக்க ஒவ்வொருடைய முகமும் அப்பா இந்த வருகிற வருஷத்துல கர்த்தராஜா, அப்பா நீங்க பிரகாசிக்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. நன்றி செலுத்துறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க ராஜா. அநேக அப்பா கர்த்தராஜா நொறுக்கப்பட்ட ராஜா, அநேக அப்பா கர்த்தராஜா உடைந்த பாத்திரத்தை ராஜா உருமாற்றக்கூடிய கர்த்தராஜா வார்த்தைகளை ராஜா, அப்பா அந்த சபையின் வாயிலாக நீங்க அப்பா கர்த்தராஜா செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. கட்டுகிற ஊழியம் கர்த்தராஜா, காயம் கட்டுகிற ஊழியம் கர்த்தராஜா, நீங்க அப்பா கர்த்தராஜா உங்க கிருபைக்காக, தயவுக்காக நன்றி. அதே போல அப்பா கர்த்தராஜா இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உங்க குடும்பத்துல அப்பா கர்த்தர போய்கொண்டிருக்க காரியங்கள் அப்பா கர்த்தராஜா எல்லாவற்றையும் உங்க கர்த்தர்ல ஒப்பு கொடுக்குற ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் அப்பா எங்களோட வேலை ஒரே ஒண்ணுதான், விசுவாசிக்கிறது மட்டும்தான் வேலை. என்ன விசுவாசிக்கிறது? சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார் அப்படின்றது ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா, அதை பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.